வெல்கம் டு கமல் ஆன்லைன் மேக்ஸ். இந்த வீடியோவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருந்து ஒரு அப்ஜெக்டிவ் கொஷின் சால்வ் பண்ணுறோம். கொஷின்: இஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ குவார்டைல்ஸ் இஸ் 8, sum of two quartiles is 20 and median is 10.5, the coefficient of skewness is minus 0.5 plus 0.125 minus 0.125 0.5. Four options are given. கொஷினில் வந்து குவார்டைல்ஸ் அண்ட் தென் மீடியன் டீட்டெயில்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ குவார்டைல் இருக்குது, சம் ஆஃப் டூ குவார்டைல் இருக்குது, அண்ட் தென் மீடியன். ஸோ இந்த டேட்டாவை ரிலேட் பண்ணுற மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்க்கு நமக்கு பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணால் இதனோட ஸ்கியூனஸ் கோஎஃபிஷியண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனோட ஃபார்முலா நமக்கு தெரியும். எஸ்கே அப்படிங்கிறது Q3 ப்ளஸ் Q1 மைனஸ் 2 மீடியன் டிவைடட் பை Q3 மைனஸ் Q1. ஸோ இந்த வேல்யூவில் தான் நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன்லாம் பாருங்கள். டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ குவார்டைல்ஸ் அப்படின்னா Q3 மைனஸ் Q1 கொடுத்துருக்காங்க. அதனோட வேல்யூ வந்து 8. சம் ஆஃப் டூ குவார்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க Q3 ப்ளஸ் Q1, அதனோட வேல்யூ வந்து 20. மீடியன் கொடுத்துருக்காங்க, மீடியன் வந்து 10.5. ஸோ இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம ஸ்கியூனஸ் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். அப்போ Q3 ப்ளஸ் Q1 வந்து 20 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் மீடியன் வந்து 10.5 டிவைடட் பை Q3 மைனஸ் Q1, அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த குவார்டைல்ஸ் வந்து 8. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறோம். இது 20, 2 டைம்ஸ் ஆஃப் 10.5 20 21 டிவைடட் பை 8 மைனஸ் 1/8. ஸோ ஆன்சர் வந்து மைனஸில் வரப்போகுது. 1/8ன்னு வரும்போது 0.125. கொடுத்துருக்குற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நமக்கு சரியான விடையாக இருக்கும். அப்போ கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு இந்த பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறப்போ இதனோட கோஎஃபிஷியண்ட்டை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஸோ இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி.